முடிச்ச படத்தில் என்னோட அறிமுகமானவங்க ஊர்வசி இந்த அளவுக்கு ஒரு சிந்தரிச்சிருக்காங்க. இந்த படத்தை அவங்க தயாரிச்சிருக்காங்க. ஒரு நல்ல தரமான படம், பெண்களுக்கான புகழை உயர்த்துகிற படம். பெண்கள் துணிச்சலாக இருக்கணும், பெண்கள் எந்தவித எதிர்ப்புகளையும் மீறி போராடணும். அதாவது இந்த நாட்டில் ஒரு ஒரு சின்ன விஷயம், இப்போ நம்ம பாமாயில் எதிலிருந்து தயாரிக்கப்படுது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அது உண்மையிலே ஆயிலாங்கிற கூட நமக்கு தெரியாது. அதே மாதிரி அந்த முன்னால் பார்த்தீங்கன்னா பனையோலை ஆயில் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அது எவ்வளோ விஷத்தன்மை உள்ளது. அதாவது அரசாங்கம் எந்த அளவுக்கு சிரத்தை இல்லாமல் ஜனங்களுடைய உயிரில் விளையாடிக்கிட்டு இருக்குங்கிறது தான் பிரச்சனை. ஒரு தனி மனுஷியாக போராடுது ஊர்வசி. இந்த நாட்டில் நாம் எவ்வளோ இழிச்சவாயனாக இருக்கோங்கிறது இந்த படத்தை காட்டுது. இந்த படம் தமிழில் மொழிபெயர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது என்னை கேட்டால் தாய் கிழவியை விட இந்த ஜெகதம்மாங்கிற ஊர்வசி கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது. மக்களுக்கு சிறந்த பாடங்களை சொல்கிற படம். எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். சூப்பராக இருக்க மூவி. அது என்னென்னா உமன்ஸ் டே வருது நெக்ஸ்ட் வீக் 8ஆம் தேதி. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லேடி ஒரு அதிகாரம் கிடச்சி எப்படியெல்லாம் அது பயன்படுத்திக்கலான்றது இந்த மூவியில் சொல்லியிருக்காங்க. அதுவும் உர்வசி மேடத்தோட ஆக்டிங், அவங்களுக்கு ஈக்குவல் அவங்க மட்டும்தான். படம் எங்கேயுமே போர் அடிக்கலை, சூப்பராக இருக்குது. நம்ம ஊர்வசி மேமோட ஜெகதம்மா அப்படின்ற ஒரு படம் தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த படத்தில் ஊர்வசி மேம் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்றத தாண்டி மோஸ்ட்லி அவங்கள தமிழ் படங்கள் நிறைய பார்த்துருப்போம். ரொம்ப இன்னசென்ட்டான கேரக்டரில் ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு கிராமத்தோட பாஸ் லேடியாக இருக்காங்க. ஸோ அவங்கள கேட்டு தான் எல்லாருமே இந்த எல்லா விஷயங்களும் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் ஒரு பொண்ணுனா எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு போல்டாக இருக்கணும் அப்படின்றத இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்காங்க. இன்னொன்று பொலிட்டிக்கல் ஜேர்னல். மோஸ்ட்லி நம்ம கமர்ஷியலில் தாண்டி பொலிட்டிக்கல் அப்படின்னாலே பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த படத்தில் ஊர்வசி மேம்காகவே கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். பிகாஸ் ஒரு பொண்ணுனா எப்படி இருக்கணும். இன்னொன்று இந்த மாதிரி பாஸ் லேடியாக ஊருக்குள்ளே மட்டுமே ஒரு கிராமத்துக்குள்ளே இருந்தவங்க அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறாங்க. ஒரு பொண்ணாக போட்டியிடும் போது என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது தான் படத்தோட கதையாக இருக்குது. ஸோ இன்னொன்று கலேஷன் நடிச்சிருக்காரு நம்ம ஊர்வசி மேம் கூட. அவங்க ரெண்டு பேத்துக்கான காம்பினேஷனே ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவங்க சீன்ஸ் எல்லாம் வரும்போது. இன்னொன்று ஃபர்ஸ்ட் ஹாஃப் தண்ணி எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஊர்வசி மேம் ரொம்ப இன்னசென்ட்டாக பார்க்குறக்கே ஒரு ட்ராமா குயின்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா அதை எப்படியாச்சும் பண்ணிடுவாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப போல்டாக காமிச்சிருப்பாங்க. அந்த பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மக்களுக்காக என்னென்ன பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் நிறைய சோஷியல் மெசேஜை ரொம்ப நல்லா புரியுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இன்னொன்று மலையாள படம் தான், தமிழில் போடல, சப்டைட்டில் வச்சுட்டு தான். பட் இருந்தாலும் டைலாகே இல்லைனா கூட அவங்க பண்ணுற விஷயங்கள் அந்த ஆக்ஷன்ஸ் மூலமாக நிறைய நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஜெகதம்பாள் படம், இந்த படத்தில் நம்ம ஊர்வசி மேடம் நடிச்சிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக நார்மலாக அவங்களோட வாழ்வியல் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இருந்தது. அப்போ படம் போக அந்த படம் போகும்போது ஒரு பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக அவர் வருவார். அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஒரு பெண்ணாக இருந்தால் என்னென்ன விஷயங்கள்லாம் சாதிக்கலாம் அப்படின்றத காமிச்சாங்க. அப்படி பெண்ணாக சாதிக்கும் போது எவ்வளோ விஷயங்களை அவங்க தடை பண்ணுறாங்க, எவ்வளோ விஷயங்களை அவங்க முன்னேறி வராங்க, தடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை காமிச்சாங்க. இதில் எல்லாமே கேரக்டர் ஃபுல்லாக எல்லாமே ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க. இதில் ஊர்வசி மேடம் ஊர்வசி மேடமாகவே தெரிஞ்சுக்க மாட்டாங்க, ஒரு ஜெகதம்பாள் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த படம் முழுசும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆடியோ கேட்கல. இந்த படம் முழுசாக பார்த்தீங்கன்னா ஊர்வசி மேம் ஒரு உமன்ஸுக்கான ஒரு நல்ல படம். ஊர்வசி மேம் போல்டாக நடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக நின்று அந்த எலெக்ஷனில் நிற்கும் போது ஏற்படுற பிரச்சனைகள் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்களா, அந்த கிராம மக்களுக்கு உதவிகரமாக இருந்தாங்களா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இதில் ஊர்வசி மேம் ஆக்சுவலாக ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தாய் கிழவி அப்படின்னு ஒரு பக்கம் இங்கே நம்ம ராதிகா மேமோட படம் ஒரு சூப்பராக போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், மலையாளத்தில் நம்ம ஊர்வசி மேம் தனியாக ஒரு தாய் கிழவி மாதிரி ஜெகதம்பாவாக போயிட்டுருக்காங்க. ஸோ காம்போ நல்லா இருக்குது ஆக்சுவலி, சூப்பராக. இந்த மாதிரி அங்கே ஒரு படம் இங்கே ஒரு படம்னாலும் அதே நம்ம இங்கே சென்னையில் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. மேமோட வாய்ஸ் மட்டும் வேறு மாதிரி. ஏன்னா நம்ம எப்பவுமே தமிழ்லேயே பேசி கேட்டோமா, மலையாளத்தில் அவங்க வாய்ஸ் இப்படி தான் இருக்குதுன்னு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது. நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்குது. ஒரு படம் பார்க்கும்போது மோட்டிவேஷனாக இருக்குது. அதாவது கஷ்டப்படுற எல்லாருக்கும் அதே நேரத்தில் காமெடியும் அவங்களுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஊர்வசி மேம் இல்லைனாலே காமெடி இல்லாமல் எப்படி இருக்கும், அந்த காமெடியுமே இதில் கொண்டு நல்லா பண்ணியிருக்காங்க.